நவீன யுகத்தின் உழவர். வணக்கம். ஆர்கானிக் விவசாய நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். ரசாயன உரங்களை பயன்படுத்தி விளைவிக்கப்பட்ட உணவுப் பொருட்களை உண்பதால் ஏற்படும் விளைவுகளை உணர்ந்த நமது மக்கள் தங்களுக்கு தேவையான காய்கறிகளை ஆர்கானிக் முறையில் தங்கள் வாழும் வீட்டிலேயே விவசாயம் செய்ய முற்பட்டுள்ளனர். சென்னை ஆழ்வார் திருநகரில் உள்ள திருமதி சுபத்ரா கார்த்திகேயன் அவர்கள் ஆர்கானிக் முறையில் மாடித் தோட்டத்தில் காய்கறிகள் விளைவிப்பது எப்படி என்பதை பற்றி தங்களுடைய அனுபவங்களை நம்புன் பகிர்ந்து கொள்ள வருகிறார். அம்மா வணக்கம்மா. வணக்கம். நமக்கு தேவையான உணவை சமைச்சு சாப்பிட்றதுக்கே பல பேருக்கு சோம்பேறித்தனமாக இருக்காங்க. எப்போ பார்த்தாலும் ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நமக்கு தேவையான காய்கறிகளை நாமளே விளைவித்து சாப்பிடணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களை மாதிரி பல பேருக்கு இருக்குது. இப்போ உங்களுக்கு இந்த எண்ணம் எதனால் வந்தது? அதுவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அடுக்குமாடி குடியிருப்பில் இருக்கிறதே கொஞ்சமான இடம், தண்ணி வசதிகள் கொஞ்சம் சிரமம். இந்த சூழ்நிலையில் நீங்கள் எப்படி இந்த மாடி தோட்டம் வளர்க்கணுங்கிற எண்ணம் எப்படி வந்துச்சு? காய் இப்போ வெளியில் வாங்குகிற காயில் நிறைய கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி கொண்டு வராங்க. கெமிக்கல் யூஸ் பண்ணி விவசாயம் செஞ்சு கொண்டு வராங்க. அதனால் நம்ம இருக்கிற இடத்துல வந்து மாடி தோட்டம் அமைச்சு இயற்கையான ஒரு உரம் தயாரித்து இது காய்கறியை உருவாக்கணுங்கிற எண்ணம் வந்துச்சு. அதனால் எங்கள் ஹஸ்பண்டு இப்போ கைட் பண்ணார். அதனால் நாங்கள் வந்து மாடி தோட்டம் அமைச்சிருக்கோம். இந்த மாடி தோட்டம் எவ்வளவு காலங்கமாக நீங்கள் பண்ணிட்டு? 5 வருஷமாக பண்ணிட்டு இருக்கேன். 5 வருஷமாக மாடி தோட்டம் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து இந்த விவசாயம் பண்ணுறதுனால, இந்த மாடி தோட்டம் விவசாயம் பண்ணுறதுனால உங்களுக்கு பலன் இருக்கா? பலன்னா வந்து நான் வந்து இப்போ வந்து கீரையெல்லாம் வெளியில் வாங்குறதே கிடையாது. சரி. வீட்டு கீரை வாங்கி சமைச்சு சாப்பிட்டதுனால எனக்கு வெளி கீரை வாங்கினா பிடிக்க மாட்டேன்றது. சரி. இது பண்ணும்போது மனசுக்கும் ஒரு சந்தோஷம் இருக்குது. நம்ம உருவாக்கி நம்ம காலையில் எழுந்து அது குழந்த மாதிரி அதை பார்த்துட்டு நான் பண்ணுறதுனால எனக்கு ஒரு மனசுக்குள்ளே ஒரு நிம்மதி, சந்தோஷம். இப்போ இந்த தொட்டிகளில் போடுறதுக்கு என்னென்ன போட்டு வச்சு பயன்படுத்துகிறீங்க? தேங்காய் நார், மண், மாட்டு சாணம், மறுபடியும் மக்கிய அந்த காய்கறி வேஸ்டெல்லாம் போட்டு ஒரு 4-5 நாள் நார், மாட்டுச்சாணம், மண், காய்கறியோட கழிவுகளை போட்டு கலந்து ஒரு 4 நாளைக்கு வச்சிருந்துட்டு அதுக்கப்புறம் பேக்லையும் தொட்டிலையும் போடுறீங்க. விதை நடும்போது ஏதாவது விதை நேர்த்தி ஏதாவது பண்ணுறீங்களா? அதான் பஞ்சகாவியாவில் ஊற வச்சுட்டு ஒரு நாள் ஊற வச்சுட்டு அடுத்த நாள் வெயிலில் காய வச்சு அந்த இது வந்து க்ரோ பேக்கில் நட்டு. உங்களுக்கு பஞ்சகாவியம் எப்படி கிடைக்குது? இது ஆர்கானிக் இயற்கை விவசாயம் பண்ணுறவங்க கிட்ட வாங்கி தான் நாங்கள் வந்து. இப்போ நீங்கள் என்னென்ன மாதிரி உரங்களை நீங்கள் தயாரிச்சுக்கிறீங்க இயற்கை உரத்தில்? நான் வந்து இப்போ வந்து இது வந்து காய்கறி வேஸ்ட்டு எதுவுமே வெளியில் குப்பையிலேயே போட மாட்டேன். சரி. எல்லா காய்கறி வேஸ்ட்டையும் ஒரு பக்கெட்டில் போட்டு வச்சுருந்து அது வந்து போட்டு வச்சு கொஞ்ச நாள் அதில் வந்து இந்த தவிடு மாதிரி இருக்கிறது போட்டு வச்சோன்னா அது வந்து கம்போஸ்ட் ஆகும். அந்த அது அழுகிரும். ஒரு வாரத்துக்கு அப்புறம் அழுகிரும். நம்ம அழுகிட்டா அதில் வந்து லிக்யூடாக அந்த தண்ணி மாதிரி வரும். அதை டைலூட் பண்ணி நம்ம அப்படியே ஊற்றாமல் அதை வந்து ஒரு 1 லிட்டர் இதில் வந்து டைலூட் பண்ணி அதை வந்து செடிக்கு வந்து அதுதான் டானிக் மாதிரி. நம்ம சாப்பிட்ற டானிக் எப்படியோ அது மாதிரி செடியில் காய்கறி விளையுதோ அந்த காய்கறியிலே அழுக செய்து வேஸ்டேஜ் அழுக செய்து அந்த தண்ணியை டானிக்காக கொடுக்குறீங்க. மட்டும் அந்த கழிவை என்ன பண்ணுறது? அந்த கழிவை வந்து கொஞ்ச நாள் ஒரு வாரத்துக்கு வந்து நம்ம காய வச்சிட்டோம்னா அது வந்து கொஞ்சம் மக்கி போன மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் நான் வந்து நல்லா மண்ணெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு நோண்டி எடுத்துட்டு அடியில் வந்து பதிச்சு அந்த காய்கறி கழிவுகளை மறுபடியும் காய வச்சு அந்த கழிவுகளை மண்ணுக்குள்ளே போட்டு அதுக்கே உரமாக்கிறீங்க. இப்போ இந்த மாடி தோட்டத்தில் உங்களுக்கு பூச்சிகள் தொந்தரவு ஏதாவது இருக்கா? இருக்கு. இப்போ பூச்சி நிறைய செம்பருத்தியில் இந்த வெள்ளை பூச்சி வருது. புடலங்காயிலையும் அடியிலெல்லாம் பூச்சிகள் ஜாஸ்தி வரும். இப்போ லெமன் வச்சிருக்கேன், அதில் வந்து கம்பளி பூச்சி அந்த மாதிரிலாம் வர்றதுக்கு நிறைய சான்சஸ். இந்த பூச்சிகளை விரட்டுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் வந்து ஆர்கானிக் வீட்லேயே இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாவை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு. எவ்வளோ அளவு சொல்ல முடியுமா? அதான் இது ஒரு 1/4 கிலோ, அது ஒரு 1/4 கிலோ. இஞ்சி 1/4 கிலோ, பூண்டு 1/4 கிலோ, பச்சை மிளகாய் ஒரு 100 கிராம் போட்டு இதுமாரி மிக்சியில் அடிச்சுட்டு அதை வடிகட்டி டைலூட் பண்ணி வச்சுக்குவேன். எப்பப்போ ஒரு 1 வீக் ஒரு வாட்டி பூச்சி இருக்குதோ அந்த செடிக்கெல்லாம் நான் வந்து அதை வந்து ஸ்ப்ரே பண்ணுவேன். அதே மாதிரி பஞ்சகாவியாவையும் நம்ம வந்து அந்த மாதிரி பண்ணால் பூச்சி வர்றதுலேருந்து தடுக்கலாம். வேறு ஏதாவது மண்ணில் செடி வளராமல் போகிறதுக்கு சில பூச்சிகள் ஏதாவது இங்கே சென்னை பொறுத்த வரைக்கும் வருதா? அது அந்த மாதிரி வந்த மாதிரி தெரியல. இந்த வெள்ளை பூச்சி தான் அதிகமாக அந்த
வெள்ளைப்பூச்சி கம்பளி பூச்சி அப்படி வந்ததுன்னா ஒரு செடியில் இருந்துன்னா அந்த செடியை கொஞ்சம் நவுத்தி வச்சுடுவேன். நான் நகர்த்தி வச்சுட்டு அதுக்கு மட்டும் அது இது நந்தியாவட்டையில் தான் அதிகமாக வரும். அது இந்த மாதிரி அந்த இஞ்சி பூண்டு கரைசல் இது பண்ணியே நான் கரெக்ட் பண்ணி. இப்போ மாடி தோட்டம் அமைக்கிறதுக்காக இந்த க்ரீன் மேட் எல்லாமே போட்டிருக்கீங்க. இந்த கம்பி வலையில் இதுக்கெல்லாம் எவ்வளோ உங்களுக்கு செலவாயிருக்கும்? ஒரு 25,000லேருந்து ஒரு 30,000க்குள்ளே ஆச்சு செலவாயிருக்கு. இப்போ இந்த செலவு இந்த இடத்துல 5 வருஷமாக நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க, 25 ரூபா செலவழிச்சிட்ருக்கீங்க. நீங்கள் செலவழித்ததுக்கான ஒரு பலன் இந்த மாடித்தோட்டம் மூலமாக உங்களுக்கு கிடைக்குதா? கண்டிப்பாக உண்டு. மாதத்தில் எத்தனை கிலோ காய்கறிகள் இந்த தோட்டத்தில் நீங்கள் வந்து எடுக்கப்பீங்க? மாதத்துலனா நான் ஒரு 15-20 புடலங்காய், சுரக்காய், 1 கிலோ வெண்டைக்காய், கத்திரிக்காய் எல்லாமே நான் வந்து அதுலேருந்து எடுத்து தான் பண்ணுறேன் வீட்டுக்கு. ஒரு கருவேப்பிலை வேணும்னா கூட நான் மேலே வந்து பறிச்சிட்டு போய் தான் என்னோடய ரசத்துக்கோ சாம்பாருக்கோ போடுறேன். அந்த மாதிரி தான் நான் ஃப்ரெஷ்ஷாக தான் உடனே வந்து பறித்து உடனே பண்ணுறதுல எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது. இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா சென்னையில் தண்ணி பிரச்சனை இருக்குது. குடிக்கிறதுக்கே தண்ணி இல்லாத ஒரு சூழ்நிலையில் நீங்கள் ஏறத்தாழ இவ்வளோ தூரம் இடம் போட்டு மாடி தோட்டம் வச்சுருக்கீங்க. இது தண்ணிக்கு எப்படி சமாளிக்கிறீங்க? எப்படியெல்லாம் பயன்படுத்திக்கலாம்? தண்ணி வந்து இப்போ இந்த ஷேடு போட்டிருக்கிறதுனால, இந்த க்ரீன் ஷேடு போட்டிருக்கிறதுனால ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணி விட்டாவே போதும். இந்த வெயில் காலத்துக்கு அவ்வளோ உறிஞ்சாது. அந்த நிழல் இருக்கிறதுனால அந்த தண்ணி. இன்னொன்று தேங்காய் நார் நம்ம போடுறதுனால தண்ணி வந்து அதிகமாக தேவைப்படுது. அதே மாதிரி அந்த தண்ணி ஈரப்பதம் உள்ளே இருந்துட்டு இருக்கும். சரி. அப்புறம் வந்து நான் இந்த காய்கறி கழுவுற தண்ணி, இந்த ஆர்ஓ சிஸ்டத்தில் வேஸ்ட்டாக போகிற தண்ணி, அப்புறம் துணி அலசிட்டு நம்ம கையில் துவைக்கிற துணியெல்லாம் அலசிட்டு அந்த 2 தடவை அலசிட்டு ஒரு நல்ல தண்ணி வரும், அது எல்லாம் கொண்டு வந்து ஊற்றி தான் நான் வந்து தண்ணி வந்து அரிசி கழுவுற தண்ணி, காய்கறி கழுவுற தண்ணி, இந்த மாதிரி தண்ணிகளையே பயன்படுத்தி நீங்கள் வந்து இது பயன்படுத்திக்கிறதுனால உங்களுக்கு தண்ணி பிரச்சனை இல்லை. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இடத்துல நீங்கள் போட்டிருப்பீங்க? இது வந்து ஒரு 750 ஸ்கொயர் ஃபீட் இருக்கும். 750 ஸ்கொயர் ஃபீட்டில் தான். இப்போ அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க யாரும் வந்து எதுவும் பிரச்சனைகள் பண்ணுறது இல்லை? இல்லை, அந்த கீழே இருக்கிற என் ஃப்ரெண்டு இருக்கா காயத்ரினாவோ, அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால வந்து நாங்கள் வந்து இது எடுத்து இன்ட்ரெஸ்ட் எல்லாருக்குமே இப்போ வந்து நிறைய எல்லாருக்குமே இயற்கையாக சாப்பிட்ணுங்கிற எண்ணம் வந்து ஊரில் இருக்கிறவங்கள விட இங்கே சென்னையில் இருக்கிறவங்களுக்கு இப்போ அதிகம் வந்திருக்கிறதுனால எனக்கு எந்த விதமான அப்ஜெக்ஷனும் இல்லை. ஆமாம், இப்போ மாடி தோட்டம் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு முதல்ல என்ன மாதிரியான விவசாயம் பண்ண சொல்லுவீங்க? தேவையானது என்னென்ன பண்ண சொல்லுவீங்க? முதல்ல நம்ம அதிகமாக சத்து கொடுக்கறது வந்து கீரை தான். சரி. கீரை வகையில் வந்து நீங்கள் மணித்தக்காளி ஒரு தடவை போட்டாவே அதில் ஒரு 10 செடி வந்துடும். ஒரு காய் வந்ததுன்னா அது அப்படியே முளைச்சி இப்போ நிறைய செடிகள் நிறையா வரும். அதேமாரி பசலைக்கீரையும் அப்படி தான். அதே மாதிரி பொன்னாங்கண்ணி ஒரு தடவை வச்சா நம்ம எவ்வளோ நாளைக்கு வேணாலும் அது கட்டிங்க எடுத்து வச்சா நிறைய கீரை வரும். அதே மாதிரி முருங்கையும் அப்படி தான். முருங்கை வந்து நம்ம சின்ன இதில் வச்சுருந்தாவே முருங்கையும் வரும். அப்புறம் வந்து வல்லாரை, முடக்கத்தான், எல்லாம் மூட்டு வலிக்கு எல்லாம், தூதுவளை, பிரண்டை எல்லாம் ஒரு தடவை வச்சு விட்டா எல்லாமே வந்து நம்ம வந்து நல்லபடியாக நல்ல ஆரோக்கியமான கீரைகள் வந்து நம்ம சாப்பிட முடியும். இப்போ இந்த கீரைகளுக்கெல்லாம் நீங்கள் வந்து இப்போ ஒரு தடவை வச்சு விடுற கீரைகளுக்கு எத்தனை நாளைக்கு ஒருக்கா நீங்கள் தண்ணி கொடுக்குறீங்க? கீரைகளுக்கு அதுக்கு தான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் நான் தண்ணி விடுவேன். இந்த வெயிலுக்கே வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் தண்ணி விடுவேன். இப்போ தொடர்ந்து வளரக்கூடிய கீரைகளை விட இப்போ அடிக்கடி பயிரிடக்கூடிய கீரைகள் இருக்குது. இந்த அரைக்கீரை, சிறுகீரை, பாலக்கீரை, இந்த மாதிரி கீரைகள். இதை வந்து எத்தனை நாளைக்கு ஒருக்கா நம்ம வந்து பயிரிட்டு வந்தோம்னா தொடர்ந்து கீரை சாப்பிட்லாம்? ஒரு 2 நாள் 3 நாளைக்கு ஒரு வாட்டி ஒவ்வொரு கீரையை நம்ம வந்து பயிரிட்டு நம்ம எந்த கீரை வேணுமோ அதை வந்து நம்ம அறுவடை. இன்னைக்கு ஒரு கீரை பயிரிடுறோம், ஒரு 3 நாள் கழிச்சு இன்னொரு கீரை பயிரிடுறோம், அதுக்கு ஒரு 3 நாள் கழிச்சு இன்னொரு படுத்துனா மாற்றி நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஆமாம், இப்போ 20 நாளில் நம்ம அறுக்கும்போது 20 நாளில் ஒன்று, 23 நாள், 23 இப்படி ஒரு மாறி பயன்படுத்திக்கலாம். இப்போ மூலிகை செடி, என்ன மூலிகை செடி இங்கே நீங்கள் வச்சுருக்கீங்க எளிமையாக வரக்கூடியது? வந்து மின்ட்டுன்னு சொல்லிட்டு அது வந்து விக்ஸ் மாதிரி இருக்கும். நம்ம ஸ்மெல் பண்ணி பார்த்தா அது இருக்கு. கற்பூரவள்ளி இருக்கு. ஆடாத்தொடா வந்து நான் வச்சிருக்கேன். அப்புறம் வந்து வசம்பு, சித்திரத்தை, அது கண்டந்திப்பிளி, இதெல்லாம் நான் வந்து லெமன் கிராஸ் எல்லாமே வச்சிருக்கேன். கற்பூரவள்ளி, துளசி, இது எல்லாத்தையும் நான் வந்து கஷாயம் மாதிரி இருமல் வந்தது பசங்களுக்கு சளி பிடிச்சதுனாவே இதெல்லாமே எளிமையாக வரக்கூடியதா? கண்டிப்பாக எளிமையாக வரக்கூடியது. சரிம்மா, இப்போ வந்து கீரைகள் அது சொல்லிட்டீங்க.
இது மூலிகையில் வந்து இதை சொன்னீங்க. காய்கறிகள் வந்து எளிமையாக இது வரக்கூடியது. பாகற்காய் கண்டிப்பாக நல்லா சீக்கிரமாக வரக்கூடிய ஒரு மாடி தோட்டத்தில் வரும். ஏன்னா நிறையா பேர்த்துக்கு இப்போ சுகர் இருக்கிறதுனால அது வந்து ஈஸியாக அது நம்ம பயிரிடலாம். புடலங்காயும் வருது, புடலங்காய் எல்லா காய்கறியுமே வரும். நம்ம வந்து அவரைக்காய் வந்து நான் போன வாட்டி நிறைய கொடி போட்டு நிறைய எடுத்தேன் நான். ஒரு எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து பயன்படுத்துறது பஞ்சகாவியம், அந்த இஞ்சி பூண்டு கரைசல் மட்டும்தான். வேறு எந்த கெமிக்கல்ஸும் நான் யூஸ் பண்ணுறதில்ல. இப்போ மாடி தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா கீரை, காய்கறிகள், அது பந்தல் காய்கறிகள்லாம் போடலாம். அதுபோக மரம் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொய்யா மரம், மாதுளை மரம், எலுமிச்சை மரம்லாம் வச்சுருக்கீங்க. வேறு எந்த மாதிரியான மரங்கள் மாடி தோட்டத்துக்கு செட் ஆகும்? என் ஃப்ரெண்டு வீட்டில் பார்த்தா முருங்கை மரம் வச்சுருக்காங்க. அதில் காய் நிறையா தொங்குச்சு. அதில் எனக்கு ஒரு ஆசை. அது இப்போ இந்த சம்மரில் வாங்கி வச்சா முடியாதுன்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகட்டும், ஒரு மாதம் கழித்து அதுவும் வாங்கி வைக்கணும்னு ஆசை. முருங்கை வந்து நல்லா மாடி தோட்டத்துக்கு கொஞ்சம் வசதியாக நிறைய காய்க்கக்கூடியது. பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்லேயே நான் வந்து மாடி தோட்டத்தில் முருங்கை வச்சுருக்கேன். அது நல்லா காய்க்குது, நிறைய காய்க்குது. வேறு எந்த மாதிரி மரங்கள்? வாழையும் வாங்கி வைக்கலான்னு ஒரு ஆசை. அடுத்தது அதுவும் வாங்கி வைக்கணும்னு சொல்லிட்டு. பப்பாளி கூட வைக்கலாம். பப்பாளி வந்து நல்லா ஒரு எளிமையாகவும் வளரக்கூடியது, நிறைய ஆரோக்கியமான ஒரு பழங்கள். பல வகை ஏதாவது போட்டு பார்த்தீங்களா? பல வகைனா இப்போ வந்து நான் வந்து இதில் வந்து லெமன் வச்சுருக்கேன். லெமன் வந்திருக்கு. கொய்யா வந்து நானே இது பண்ணி நல்லா வந்தது, பெருசாகவே வந்தது. நல்லா கொய்யா வச்சுருக்கேன். செரியும் வச்சுருக்கேன். இப்போ தான் பூ விட செரி வருது. ஆமாம், அதை வரும்னு சொல்லி தான் வாங்கி வச்சுருக்கேன். இத்தனை நாளாக பூ விடலை. இப்போ தான் அது பூ விட்டுருக்கு. இந்த வாட்டி வந்து பூ விட்டுருக்கு. கீரை காய்கறியோட பூக்கள் நிறைய வச்சுருக்கீங்க, அதாவது ரோஸு, மல்லி அப்படின்னு. இப்போ அதுவும் செம்பருத்தி நிறைய வச்சுருக்கீங்க. இந்த செம்பருத்தி வந்து மாடி தோட்டத்தில் நல்லா வருதா? நல்லா வருது. நான் 15 வகை செம்பருத்தி வச்சுருக்கேன். 15 வகை. ஆமாம், அதில் வந்து கஷாயம் போட்டு குடித்தா வந்து ஹார்ட்டுக்கு நல்லது, சுகர் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லதுன்னு சொல்கிறாங்க. அதனால் அதுவும் ஹார்ட் பேஷண்ட்டுகளுக்கு ரொம்ப நல்லது. இந்த ரத்த குழாய் அடைப்புகளை போக்கக்கூடியது செம்பருத்தி. நம்ம இப்போ முடி கொட்டுது, அதுக்கோசரம் நம்ம வந்து அந்த செம்பருத்தி பூவையும் யூஸ் பண்ணலாம், இலையும் யூஸ் பண்ணி நம்ம வந்து வீட்டிலேயே எண்ணெய் தயாரித்து நம்ம இயற்கையாக வந்து நீங்கள் தயாரிச்சிருக்கேன். கொஞ்சம் சொல்லுங்கள், எப்படி தயாரிக்கிறீங்க? நான் வந்து செம்பருத்தி பூவு, இலை ரெண்டையும் போட்டு காய்ச்சி அதை வடிகட்டி இதில் வச்சு காய்ச்சது, அடுப்பில் எண்ணெய் வச்சுட்டு நல்லா தேங்காய் எண்ணெயில் வந்து நம்ம கொதிச்ச உடனே அந்த இலையும் பூவையும் போட்டுட்டு அதை வடிகட்டி முடி கொட்டுறது நிற்கிதா? சரி, வேறு என்ன மாதிரியான பூக்கள் வச்சுருக்கீங்க? ரோஸ், பன்னீர் ரோஸ் வச்சுருக்கேன். ரோஸ் வகையிலையும் ஒரு 10 வகை ரோஸ் வச்சுருக்கேன். நான் வந்து பட்டன் ரோஸு, ஒயிட்டு, பிங்க்கு, பன்னீர் ரோஸ் வச்சுருக்கேன். மல்லிலையும் அடுக்கு மல்லி, மல்லிலையும் ஒரு 4-5 வகை மல்லி வச்சுருக்கேன் நான். அதுகளுக்கும் நீங்கள் வந்து ரசாயன உரங்கள் பயன்படுத்துறது? எதுக்குமே ரசாயன கெமிக்கல்ஸ் எதுவுமே பயன்படுத்துறது, இயற்கையாக தான் வந்து நான் அது பண்ணிகிட்ருக்கேன். பூனாலே பெண்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பூ தேவைகள் ஒவ்வொரு நாளும் இருக்குது. அதை போய் காசு கொடுத்து வாங்குறத விட இங்கேயே போட்டது ஒரு நல்ல விஷயம்தான். செம்பருத்தி பூத்து அதை வந்து நம்ம சாமிக்கு வைக்கும்போது அது ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா செம்பருத்தி வந்து வெளியில் கடையிலலாம் விற்கிறது இல்லை. நம்ம வீட்டில் வச்சுருந்து அந்த செம்பருத்தி, எங்கள் வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா செம்பருத்தி பூவை காலையில் பிடிங்கி எல்லாம் சாமிக்கு வச்சுருவாங்க. அதை வந்து சாயந்தரம் எடுத்து அப்படியே கொண்டு பாதுகாப்பாக வச்சிடுறது. நீங்கள் சொன்ன மாதிரி எண்ணெய் தயாரிக்க டீ போட்டு குடிக்கிறதுக்கு எல்லாத்தையும் பயன்படுத்திக்கிறாங்க. இப்போ வந்து உங்கள் நண்பர்கள் யாராவது வந்து இந்த மாதிரி ஏன் பண்ணிகிட்ருக்க, வேலை வெட்டிலாமே அப்படின்னு யாராவது சொல்லியிருக்காங்களா? இல்லை நீங்கள் இந்த பண்ணுறதை வந்து யாராவது பாராட்டியிருக்காங்களா? கண்டிப்பாக பாராட்டியிருக்காங்க. என் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் வந்து என்னை அறிமுகப்படுத்தும் போதே ஃபஸ்ட்டு அவங்க கேட்குற கேள்வி, மாடி தோட்டம் எப்படி இருக்குது, உங்களை பற்றி கேட்குறது இல்லை, என்னை பற்றி கேட்குறதில்ல, மாடி தோட்டத்தில் என்ன காய் வந்திருக்குன்னு கேட்பாங்க. அவங்களுக்கும் ஆசை தான் வைக்கணும்னு சொல்லிட்டு. அதனால் ஃபஸ்ட்டு அவங்க கேட்குற கேள்வியே மாடி தோட்டம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு தான். இப்போ பக்கமாக என் ஃப்ரெண்ட் ஒருத்திக்கு மஞ்சக்காமலை வந்திருந்தது. அவளுக்கு வந்து அந்த கீழா நெல்லி வந்து காஞ்சி போய் தான் அந்த இது வாங்கி சாப்பிட்டா, ரொம்ப பவுட்ரு. நான் வந்து இங்கேருந்து டெய்லி அவங்க பையன் வந்து எங்கள் வீட்டில் இருந்து கீழா நெல்லி அந்த ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு போய் அது மோரில் கலந்து குடிச்சிட்டு இருக்கா. இந்த மாடி தோட்டம் வச்சு காய்கறிகள் வளர்க்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க?
இவ்வளோ செலவு பண்ணி இந்த க்ரோ பேக்லாம் வாங்கி தான் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. வீட்டில் இருக்கிற பிளாஸ்டிக் பாட்டில்ஸில் கூட கீரைலாம் வந்து ரொம்ப வேர் வராது. அதனால் வீட்டில் இருக்க பக்கெட்டு அந்த மாதிரி இருக்கிறதுல கீழே இருக்கிற பழைய பொருட்கள் வந்து வச்சுருந்து மண் வாங்கி தான் பண்ணணும் இல்லை, வேறு எங்கேயாவது மண் எடுத்துகிட்டு வந்து கூட பக்கத்தில் கிடைக்கிற மண் எடுத்துகிட்டு வந்து கூட நம்ம வந்து விதை போட்டு அது பண்ணிங்கன்னா மற்றவங்க அதை ஆரோக்கியமாகவும் சாப்பிட முடியும், மற்றவங்களும் பார்த்து சந்தோஷப்படுவாங்க. காசுகளை செலவழிக்காமல் இருக்கிறத வச்சு முயற்சி பண்ணுங்க மாடி தோட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தைகள் வந்து அப்பா அம்மாவோட அதிக நேரம் செலவழிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. இப்போ நீங்கள் இந்த மாடி தோட்டத்தை பராமரிக்கிறதுக்கு காலையில் 1 மணி நேரம், சாயந்தரம் 1 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. இதை வந்து அம்மா அந்த மாடி தோட்டமெல்லாம் வேண்டாம், எங்களோட விளையாடுவாங்க, இல்லை எங்களோட இருங்க அப்படின்னு குழந்தைகள் சொல்கிறாங்களா, இல்லை உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுறாங்களா? இல்லை, அந்த மாதிரி பசங்க எதுவும் சொல்கிறதில்ல. அவனுங்களுக்கு இப்போ அந்த செடி வகையெல்லாம் தெரியாதுல்ல, இங்கே சென்னையில் இருக்கிறதுனால. ஆமாம், அது என்னமோ உண்மை. ஏன்னா வந்து சில குழந்தைங்கள் சென்னையில் இருக்க குழந்தைங்கள அரிசி எங்கேருந்து வருதுன்னா அண்ணாச்சி கடையிலேருந்து வருதுன்றாங்க, தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ நம்ம அந்த பசங்கக்கிட்ட சொன்னால் இதுலேருந்து தான் இந்த காய்கறி வருதுன்னு அவங்ககிட்ட சொல்லும்போது அவங்களுக்கும் தெரியும்ல, ஸ்கூல்லலாம் பாடம் நடத்துகிறாங்க, தெரியும். அதுபோக நீங்கள் ஏதாவது சொல்லி கொடுத்துருக்கீங்களா அந்த இயற்கை முறையில் ஆர்கானிக்கை பற்றி சொல்லி கொடுத்துருக்கீங்களா? ஆமாம், ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு இப்படிலாம் சாப்பிட்டா தான் நல்லது, அதனால தான் வந்து இந்த மாடி தோட்டம்லாம் நம்ம போடுறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால வந்து அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. எத்தனை குழந்தைங்கம்மா உங்களுக்கு? 2 பசங்க. 2 பசங்களுமே வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆர்கானிக் விவசாய நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப சந்தோஷமா. உங்களுடைய முயற்சிகள் இன்னும் மேலும் பல வெற்றிகள் பெற என்னுடைய வாழ்த்துக்கள், பெப்பர்ஸ் டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ஆர்கானிக் முறையில் மாடி தோட்டம் பயிரிட விரும்புபவர்கள் திருமதி சுபத்ரா கார்த்திகேயனை தொடர்பு கொள்ளலாம். நீங்கள் உங்கள் தொலைபேசி என்ன சொல்லுங்கம்மா? 9940107992. இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவையான தகவல்களை தெரிந்து கொள்ளலாம். மற்றொரு ஆர்கானிக் விவசாய நிகழ்ச்சியில் மற்றொரு ஆர்கானிக் விவசாயியுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜி ராஜேந்திரன். வணக்கம்.